லைசன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஆனால் லைசன்ஸே தரலை. இங்கே வா தானே உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸ் கொடுக்குறவர் கூப்பிட்டு பேசிட்டாரு. இங்கே பாரு, உனக்கு லைசன்ஸ் வேணுமா, நான் எல்லாமே தரேன், ஆனால் என் கூட ஒரு நாள் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தானம் எதுவுமே பேசவே இல்லை. அங்கே வந்து சரின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தோடு வராங்க. அங்கே இருக்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருமா, என்ன பிரச்சனை, ஏன் நீ உனக்கு லைசன்ஸ் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் போய் லைசன்ஸ் எடுக்க 10 நாள் கிட்ட போனேன். அப்போ கூட அவன் தரவே இல்லை. அவன் ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்கிறான். நானும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டல்ல, அது போதுமா, நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் எங்கே வர சொல்கிறான்னு சொல்லு, அங்கே நாங்கள் எல்லாரும் வரோம், அவனை வச்சு வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் ஒரு ரூமுக்கு வர சொல்கிறான். அங்கே போகிறாங்க. தினம் போகிறாங்க. அங்கே அந்த டிராஃபிக் போலீஸ், இன்னொருத்தவன் அந்த அதிகாரி 2 பேருமே இருக்காங்க. ஒருத்தன் உள்ளே இருக்கான், ஒருத்தன் வெளியே இருக்கான். உள்ளே வந்தவன் அப்படியே அங்கே இருக்க 10 ஆட்டோ ஓட்டுறாங்க அந்த லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க. கட்டை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்டா, ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டினா உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துப்பீங்களா? ஒழுங்கா தனத்துக்கு லைசன்ஸ் தரணும். இல்லை இப்போ நீ தொடப்பக்கட்டையில் அடி வாங்கினல்ல, அது எல்லாமே போட்டு எல்லா இடத்துலையுமே அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கண்டிப்பாக தனத்துக்கு லைசன்ஸ் தரேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் அங்கேருந்து அப்படி தப்பிச்சு ஓடுறான். தானம் தைரியமாக இருக்காங்க.